ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய வகுப்புகள் துவங்க இருக்கின்றது. துவக்கத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த காணொலியை போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய அனுபவங்கள் என்பது பார்த்தீங்கன்னா 1981 தான் முதல் அறிமுகம் எனக்கு ஹோமியோபதி. ஏன்னா என்னுடைய மனைவியுடைய அப்பா திரு மாரியப்பன் அவர்கள் மிகச்சிறந்த ஹோமியோ நிபுணராக இருந்தவர். அன்னைக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, அதனால நான் அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட்டுக்காத விஷயங்கள். அப்புறம் கொஞ்சம் அவருடைய வீட்டில் இருந்த அந்த மாமனார் வீட்டுக்கு போகும்போது அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட்டது. அதற்கு பிறகு பல ஆசான்கள்கிட்ட வந்து ஹோமியோபதி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. குறிப்பா சொல்லுகிட்ட டாக்டர் மார்ஷியா அவருடைய பழக்கம் கிடைச்சது. அது மட்டும் அல்லாமல் ஜே.எஸ். ராவ், த கிரேட் ஹோமியோபதியில மிக சிறந்த ஒரு ஆசான் ஜே.எஸ். ராவ். அவர் வந்து அவரோட அனுபவம், அவருடைய நெருக்கம் கிடைச்சது. அவர்கிட்ட வந்து நேரடியாக வகுப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு கடலூர்ல எனக்கு கிடைச்சது. 1970, 75, 76 வந்து நடந்தது. 80களில் அவருக்கு தொடர்ந்து படித்தோம். இப்போ கடலூர்ல வந்து வகுப்பு நடத்தியிருக்காரு. ஏன்னா அவர் நெல்லிக்குப்பத்தில் இருந்ததுன்னா அங்கே வகுப்பு நடந்தது. அப்போ அந்த மாதிரி பல ஆசான்கிட்ட படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை பற்றிய விஷயங்கள் நிறைய தெரிந்து கொண்டு அதன் மூலமாக என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து பல விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து அளிப்பதற்காக இந்த வகுப்பில் இருக்கின்றேன். இதுல முக்கியமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து முதல்ல வகுப்பு துவங்கும்போது என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெறும் வந்து ஹோமியோபதி ஒரு அவசர காலத்தில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஆனா அப்புறம் எனக்குள்ள வந்த உள்ளுணர்வுல வந்து கேட்டீங்கன்னா, ஒரு முழுமையான ஒரு ஹோமியோபதி வகுப்பை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சேன். வேற ஒண்ணும் கிடையாது. கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் அந்த வகுப்பு போற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பிரேக் வேணும். அதனால என்ன பண்ணேன், முதல் பகுதி வந்து ஹோமியோபதி மருந்துகள்னா என்னென்ன இது எப்படி இருக்குங்கிற விவரங்களை மட்டும் சொல்லிவிட்டு, இரண்டாவது பகுதியில் வந்து உங்களுக்கு முழுமையாக சிகிச்சை முறைகளையும் அந்த மருந்துகளுடைய வித்தியாசங்களை பற்றியும் நம்ம பேசலாம்னு நினைக்கின்றேன். எனவே யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். 2 பகுதியாக பிரிப்பதற்கான காரணம், உங்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அசை போட்டு அதை ஜீரணம் செய்யக்கூடியதற்கான கால அவகாசம் தேவை என்பதற்காகத்தான் இந்த ஒரு முறையை எடுத்துக்கொண்டோம். ஏன்னா ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எண்ணிலடங்கா விஷயங்கள். அதை பத்தி நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. டாக்டர் ஹானிமனுடைய சாதனைகள், அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் வந்து முழுமையா பேசலான் இருக்கோம். இந்த வகுப்பை பொறுத்தவரையில என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே வந்து காணொலியாக எதையுமே உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது. எல்லாமே வந்து ஒலி நாடாவாகத்தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சில PDF கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 கிளாஸ் வரைக்கும் மதுரையில 3 நாள் பயிற்சி முகாமாக ஹோமியோபதி நடத்தியிருக்கோம். அப்போ எங்க ஒரிசிகளின் சார்பாக சிலருக்கு சான்றிதழ் கூட கொடுத்துருக்கோம். பட் கிளீனா கொடுத்துருக்கோம். நாட் ஃபார் பிராக்டிக்கல் பிராக்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால இப்ப சான்றிதழ் கொடுக்கறதுலாம் எதுவும் கிடையாது. உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக மட்டும்தான் இந்த ஹோமியோ வகுப்பு. இதை நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் வந்து இதை பயிற்சி செய்து பார்த்து அதனுடைய பலனை எல்லாம் அவசர காலத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹோமியோபதி மருத்துவத்தை பொறுத்தவரை BHMS என்று 5 வருட பயிற்சி இருப்பதால் இதை வந்து யாரும் அரசாங்கம் வேற யாருக்கும் அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பல வழிகளை பலர் சொல்லலாம். அதெல்லாம் நமக்கு தேவை. நான் சொன்னேன், நீங்க ஒரு சில விஷயங்களை கத்துக்கோங்க. அதற்கான மருந்துகளை கடையில போய் கழுவ கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்கள். நீங்களும் பல இடத்துல உங்க குடும்பத்தார் மட்டுமல்ல, உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க அதை பயிற்சி செய்வதற்கான வழிமுறை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். மீண்டும் வகுப்பு வந்து துவங்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான நடைமுறைகளும் என்னென்ன பண்ண போறாங்கிற விவரமும் உங்களோட ஒய்நாடாக சொல்ல காத்திருக்கின்றேன். மீண்டும் வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.